ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஓகே. ஃபஸ்ட்டு டிக்யூஎம்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வெல்கம் ஆல். இது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி ப்ராக்டிசஸ் இன் ப்ரொடக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீசஸ்னு இருக்கும் இந்த டாப்பிக்கு. டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் மெக்கானிக்கல் சிலபஸ்லேயே இருக்குது. அப்புறம் வந்து பிரின்சிபால் ஐடிஐ அதில் வந்து ஜென்ரல் காமன் டு ஆல் சிலபஸ்லேயும் டிக்யூஎம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் டிஆர்பி டிஎன்இபி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் எழுதுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துகிற மெயின்டெனன்ஸ் போடலாம். டிக்யூஎம்மோட ஒரு பார்ட் தான் மெயின்டெனன்ஸ் அண்ட் சாம்பிளிங் குவாலிட்டி இன் மேனுஃபேக்சரிங், குவாலிட்டி இன் சர்வீஸ் செக்டார், குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸு, இதில் என்னென்ன டூல்ஸ் வரும். அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல், அதில் ஓல்டு டூல், நியூ டூல் அப்படின்னு சொல்லிட்டு 7 பார்ட் வரும். ஓல்டு டூலில் 7 டூல்ஸ் இருக்குது. ஒரு நியூ டூல்னு சொல்லிட்டு நியூ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், அதில் ஒரு 7 வரும். அது பார்ப்போம். 6 சிக்மா ஃபிலாசபி அண்ட் டிக்யூஎம்மில் வந்து என்ன வரும்னா குவாலிட்டி குரூஸ், அவங்க கான்ட்ரிபியூஷன் என்ன ஃபுல்லாக தேரி தான். அப்புறம் ஐஎஸ்ஓ, இதெல்லாம் எல்லாமே தான் டிக்யூஎம்மில் பார்ப்போம். இது எல்லாத்தையும் வர ஒரு லெக்சர்லையும் பார்ப்போம். இது எல்லாத்தையும் இந்த டாப்பிக்கெல்லாம் வரிசையாக எல்லா லெக்சர்லையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அண்ட் தென் இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்லேயே வந்துடுது டாபிக். இன்வென்ட்ரி, லைன் பேலன்சிங், எல்பிபி அண்ட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இதிலே நடத்திடுவோன்னா. அண்ட் குவாலிட்டி இன் கன்ஸ்ட்ரக்ஷன் இது அவ்வளோவா கிடையாது, இது தேவைப்படாது. குவாலிட்டி இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற எந்தக்கும் ஐஏஎஸ்க்கு மட்டும் கேட்பாங்க, ஆனால் அவ்வளோ கேட்டதும் கிடையாது இந்த டாப்பிக்லேருந்து. அதனால் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி, இன்வென்ட்ரி, லைன் பேலன்சிங், எல்பிபிலாம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் சேர்த்து நடத்திடலாம். இல்லாட்டி வேணும்னா இதே இதில் கூட நடத்திடலாம், பிரச்சனை கிடையாது. மெயின்டெனன்ஸில் 3 டாபிக் கிட்ட வரும். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் ரிலையபிலிட்டி, மெயின்டெனன்ஸில் செகண்ட் டாபிக் தான் டிபிஎம், டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ், அது செகண்ட் டாப்பிக்காக பார்ப்போம். அண்ட் தேர்ட் டாபிக் வந்து பாத் டப் கவ், அப்புறம் வந்து ஓஇஇன்னு 2 இருக்கும். ஆப்ரேஷ்னல் ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ், அதெல்லாம் வந்து தேர்ட் டாப்பிக்காக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ரிலையபிலிட்டின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிலையபிலிட்டின்னா என்னென்னா, probability that the product will perform its required function under specific condition for a specific period of time, certain period of time. Reliability என்னன்னா மெஷர் ஆஃப் ப்ராபபிலிட்டி தாங்க. எப்பவுமே லைஃப்பில் எதுவுமே சர்டைனே கிடையாது. லைஃப்பில் எல்லாமே அன்சர்டைன், ஒரு ப்ராபபிலிஸ்டிக் நேச்சர் தான் இருக்கும். ரியல் லைஃப்பில் எதுவுமே சர்டைன் கண்டிப்பாக நடக்கக்கூடியதுன்னு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாமே இது நடக்குமா நடக்காதுங்கிறது ஒரு ப்ராபபிலிஸ்டிக் மைண்ட் செட்டில் தான் நம்ம எப்போவுமே பார்க்கணும். அதே மாதிரி தான் இது ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்ப் எடுத்துக்கிட்டேன். அந்த பல்ப்பு வந்து கண்டிப்பாக அந்த மாற்றப்போ இது வந்து கண்டிப்பாக இவ்வளோ நாளைக்கு ஒர்க் ஆகும்னு யாருன்னே சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, 99.9% வந்து கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபபிலிஸ்டிக்காக தான் சொல்லுவாங்க. மேபி 0.01% இது வந்து ஃபெயில் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. அது அப்படி தான் சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ பல்ப் இருக்குது, அதே பல்ப் எடுத்துப்போம். மேனுஃபேக்சர் வந்து இதிலே சொல்லுவாங்க, அது வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் a 90% ப்ராபபிலிட்டி த பல்ப் வில் ஒர்க் ஃபார் 100 hours, அட்லீஸ்ட் 100 hours. அது வந்து கண்டிப்பாக 90% ப்ராபபிலிட்டி இருக்குது. அது வந்து 100 hours வேலை செய்யணும். ஆனால் 100 hours மேலேயும் வேலை செய்யலாம். ஆனால் 100 hours கீழேயும் வந்து அது ஃபெயில் ஆகலாம், ஃபியூஸ் போகலாம். 100 hours அதுக்கு வந்து என்ன ப்ராபபிலிட்டி, வெறும் 10% ப்ராபபிலிட்டி. 10% ப்ராபபிலிட்டி, அது வந்து 100 hours வந்து ரீச் பண்ணாமல் ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து வெறும் 10% தான். பட் ஆனால் 90% ப்ராபபிலிட்டி தட் இட் ரெக்வயர்டு ஃபங்க்ஷன், அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது பெர்ஃபார்ம் பண்ணணும் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். அது எந்த இடத்துக்கு டிசைன் பண்ணியிருக்காங்களோ, எந்த என்விரான்மெண்ட்டுக்கான டிசைன் பண்ணியிருக்கோம், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஃபார் சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு இது பண்ணணும். அப்படி அந்த ப்ராபபிலிட்டிக்கு பேர் தான் ரிலையபிலிட்டிங்கிறோம். எவ்வளோ ரிலையபிள் இது ஆனால் அது வந்து அவங்க சொல்கிறத வந்து எவ்வளோ ப்ராபபிலிட்டியில் அச்சீவ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பல்ப்பு, அது வந்து 95% ப்ராபபிலிட்டி தட் இட் வில் அட்லீஸ்ட் ஒர்க் ஃபார் 100 hours. 100 ஹவர்ஸ்க்கு மேலே வேலை செய்யும், அல்ல 100 hours வரைக்கும் கண்டிப்பாக வேலை செய்யும்னு சொல்லிட்டு 95% வந்து அஷூரன்ஸ் கொடுக்குற இன்னொரு மேனுஃபேக்சரர் ஓகே.
அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு ரிலேபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து செகண்ட் இதுக்கு தான் ரிலேபிலிட்டி வந்து அதிகம். எதை கம்பேர் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் ஒன்றை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா வந்து இதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ப்ராபபிலிட்டி அதிகங்கிறப்ப ரிலேபிலிட்டி அதிகம். யாருனாலே 100% சொல்ல முடியாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், வேரியபிலிட்டி, டீவியேஷன் அதனால் இருக்கனால எப்போவுமே 100% டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அதனால தான் ரிலேபிலிட்டிங்கிற கான்செப்ட், அன்சர்டனிட்டி அந்த கான்செப்ட் உள்ள வரப்போ தான் ரிலேபிலிட்டிங்கிறது வருது. அதுவே இதே பல்பு வந்து லெட்ஸே 200 ஹவர்ஸ் எனக்கு வேலை செய்யணும். இப்போ ரிலேபிலிட்டி என்னங்கிறப்ப கண்டிப்பாக 90 இருக்க 90 கம்மியாக தான் இருக்கும். சரி லெட்ஸே 50% எக்ஸாம்பிளுக்கு 50% ரிலேபிலிட்டியாக தான் இருக்கும். அதே பல்பு அவங்க வேணால் சொல்கிறேன் எனக்கு வந்து 100 ஹவர்ஸ் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் 90% வேலை செய்யணும். அதுக்கு மேலே போச்சுன்னா 50-50 சான்ஸு அது ஃபெயில். 200 ஹவர்ஸும் வரலாம், 200 ஹவர்ஸ் வராமையும் போகலாம். அது வந்து என்னால் சொல்ல முடியாது. அதான் செர்டைன் பீரியட் ஆஃப் இங்கே செர்டைன்கிற டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ராடக்டை டிஃப்ரெண்ட் டைம் பீரியட் வச்சு பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் ரிலேபிலிட்டி வருது. அதனால் செர்டைன் பீரியடுக்கு வச்சு பார்க்குறப்ப எவ்வளோ வருதுன்னு பார்க்குறது தான் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம். எப்படின்னா இந்த பல்புக்கு வந்து எப்படின்னா எல்லா பல்பையும் அதே டைமில் வச்சு மெஷர் பண்ணணும். இது வந்து 100 ஹவர்ஸ், அப்புறம் இதுக்கு வந்து 50 ஹவர்ஸ்னு வச்சு மெஷர் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் 100 ஹவர்ஸ் இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் டைம் ஒன்று வச்சுக்கிட்டு அது மூலமாக இந்தந்த ப்ராடக்ட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எவ்வளோ ரிலேபிளாக இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். அதான் வந்து செர்டைன் பீரியட், அதான் ஸ்டாண்டர்ட் பீரியடு இல்லை செர்டைன் பீரியட் ஆஃப் டைமை தான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டேர்மை. பிகாஸ் ரிலேபிலிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதான் அடுத்தது ரிலேபிலிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு நம்ம பார்த்தோங்க பார்க்குறோம். ரிலேபிலிட்டி அட் t is equal to 0 வந்து ரிலேபிலிட்டி இஸ்க்கு 100%. இது வந்து அசம்ஷன். ஏன்னா பல்பு போடுறதுக்கு முன்னாடி அது வந்து ரிலேபிள் 100%. இந்த பிரச்சனையும் இருக்காது. t is equal to 0 அப்போ தான் மேனுஃபேக்சராகி வெளில வருது. இல்லாட்டி அப்போ தான் பல்பை வாங்கி எப்போனா டிரான்ஸ்போர்ட்டில் எந்த பிரச்சனையும் வரல, அப்போ தான் பல்பை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா இப்போ வந்து அதுக்கு ரிலேபிலிட்டி 100% இருக்குது. ஏன்னா வந்து இப்போ தான் வந்து அதை வந்து நம்ம புட் இன்டு ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து அதுக்கு வந்து மேக்ஸிமம் ரிலேபிலிட்டி அது எவ்வளோன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 100% நம்மளுக்கு வந்துடுது. அதான் இதை இல்லாட்டி இப்படி வச்சுக்கோம். 100 ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ண 90% ரிலேபிலிட்டி இங்கே சொன்னோம். அதே 0 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண அப்படின்னா என்னென்னா அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்படின்னா ரிலேபிலிட்டி 100% தான் வரும். ஓகே, 0 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் 100% ரிலேபிலிட்டி, 100 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் 90, அதே டைம் இன்க்ரீஸ் ஆனால் 50 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ரிலேபிலிட்டி. அப்போனா t is equal to infinity, டைம் is equal to infinity ரிலேபிலிட்டி is equal to 0. அது வரேன் சொல்கிறேன்னு எப்படின்னா போவோம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிலேபிலிட்டி அடுத்து வந்து இப்போ காம்போனண்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் போயிட்டோம். ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் வந்து எப்படி சிஸ்டம் உள்ளே இருக்க இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டோட ரிலேபிலிட்டியை பொறுத்து தான் ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் வந்து அமையும். இப்போ 2 சிஸ்டம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீரியஸ், அப்புறம் பேரலல் பார்ப்போம். ரிலேபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் டிபெண்ட் ஆகுது ரிலேபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் காம்போனண்ட். இப்போ வந்து காம்போனண்ட் 1 C1 அண்ட் காம்போனண்ட் 2 C2. இப்போ ரெண்டுமே சேர்ந்தது இது வந்து சிஸ்டமு. இப்போ வந்து சீரியஸில் இருக்கப்போ ரெண்டுத்தோட ரிலேபிலிட்டியை வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். வேறு RC1ங்கிறதுனா ரிலேபிலிட்டி ஆஃப் த காம்போனண்ட் 1ங்கிறது RC1ங்கிறோம். ரிலேபிலிட்டி ஆஃப் த காம்போனண்ட் C2 வந்து ரிலேபிலிட்டி ஆஃப் த காம்போனண்ட் C2 வந்து RC2ங்கிறோம். ஓகே, அது ஒரு 2 ரிலேபிலிட்டியை நம்ம ப்ராடக்ட் பண்ணி வர்றது தான் அது ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட ரிலேபிலிட்டி. இப்போ இது பண்ணனா சீரியஸில் நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டிஷன் என்னென்னா ஒரு காம்போனண்ட் ஃபெயில் ஆனாலும் அடுத்த காம்போனண்ட்டு ஒர்க் ஆகாது. 2 காம்போனண்ட் வேலை செஞ்சால் மட்டும்தான் சிஸ்டம் வேலை செய்யும். காம்போனண்ட் C1 அண்ட் காம்போனண்ட் C2 ரெண்டுமே வேலை செய்யணும். ஒரு காம்போனண்ட் C1 ஃபெயில் ஆகிட்டா கூட C2 ஒர்க் ஆகிட்டு இருந்தாலும் ஆனால் மொத்த சிஸ்டமும் வேலை செய்யாது. அதான் சீரியஸோட கண்டிஷனு. அதனால தான் ரிலேபிலிட்டியை ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரிலேபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் less than or equal to reliability of the individual component when they are connected in series. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேபிலிட்டி ஆஃப் த வந்து 0.7 எடுத்துப்போம், 70%. அண்ட் ரிலேபிலிட்டி ஆஃப் த காம்போனன்ட் C2 வந்து 80%, அப்போனா 0.8ன்னு எடுத்துப்போம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.56. அப்போ நான் வந்து ரிலேபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் வந்து எவ்வளோன்னா 56% தான் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் த ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் என்னன்னு நெக்ஸ்ட் சொல்கிறேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரிலேபிலிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் காம்போனன்ட்டோட சிஸ்டம் ரிலேபிலிட்டி அதிகமாக இருக்காது when they are connected in the series.
எப்போ ரிலேபிலிட்டி ஆஃப் சிஸ்டமும் ரிலேபிலிட்டி ஆஃப் காம்போனன்ட் ஈக்குவலாக இருக்குன்னா ஒரு ரெண்டு கண்டிஷன், இது வேணால் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து கொடுக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் ட்ரூ வென் ஃபார் த ரிலேபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஃபார் இஸ் ஈக்குவல் டு ரிலேபிலிட்டி ஆஃப் காம்போனன்ட் போட்டு ரெண்டு இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொடுக்கலாம். இந்த 4 ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ட். when all the component the reliability is equal to 100%, அப்போனா RC1க்கும் ரிலேபிலிட்டி 100%, அப்போனா 1 இன்ட்டு RC2க்கும் ரிலேபிலிட்டி 100%, அப்போனா 1 இன்ட்டு 1 வந்து ரிலேபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் 1, அப்போனா ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டமும் 100% இருக்கும். ஓகேவா? when all the component இந்த சிஸ்டம் வந்து ரிலேபிலிட்டி 100% இருக்கப்ப அண்ட் தென் when there are single component, இப்போனா RC2 இல்லை ஒன்லி காம்போனண்ட், அப்போனா சிஸ்டமில் ஒரே ஒரு காம்போனண்ட் மட்டும் இருந்தால் அதுவே சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா RC1 ஈக்குவல் டு ஆர் சிஸ்டம், RC2வே இருக்காது அந்த இடத்துல, அந்த பேச்சே இருக்காது. RC1 ஈக்குவல் டு ரிலேபிலிட்டி ஆஃப் சிஸ்டம், ரிலேபிலிட்டி ஆஃப் த காம்போனண்ட் வேலை செஞ்சாலும் ரிலேபிலிட்டி சிஸ்டம். அந்த காம்போனண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா சிஸ்டம் ஃபெயில் ஆயிரும். மற்றபடி எந்த சம்மந்தமும் மற்ற காம்போனண்ட் எதுவுமே அங்கே கிடையாது. இது ரெண்டு நடந்தால் ரெண்டு கண்டிஷனில் மட்டும் ரிலேபிலிட்டி ஆஃப் சிஸ்டமும் ரிலேபிலிட்டி ஆஃப் காம்போனண்ட் சேமாக இருக்கும். ஆஸ் தர் ஆஸ் நம்பர் ஆஃப் காம்போனண்ட் இந்த சீரியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். அது தெரிஞ்ச விஷயந்தான். அது எப்படின்னா ப்ராடக்ட்டில் எத்தனை நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எது குறையும்னா ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் குறையும். ஆஸ் த ஓகே நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இங்கே சீரியஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏன்னா எல்லாமே அட் அ டைம் வேலை செய்யணும். இப்போ வந்து 3 இருக்குன்னா ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனாலும் ரிலேபிள் சிஸ்டம் ஃபெயில் ஆயிரும். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் த சிஸ்டம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஏன்னா ஒன்று ஃபெயில் ஆகுறதுக்கு இருக்க ப்ராபபிலிட்டி வேறு, 2 ஃபெயில் ஆகிறதுக்கு இருக்க ப்ராபபிலிட்டி வேறு. இப்போ 3ங்கிறப்ப ஒரு கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறது ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா காம்போனண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனால் போதுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனால் போதும், ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஃபெயில் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து ஆஃப் த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிற ப்ராபபிலிட்டி அதிகமாகுது. அப்படின்னா என்னென்னா ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் கம்மியாகுது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபெயிலியர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரிலேபிலிட்டி வந்து கம்மியாகுது. ஹவு டு இன்க்ரீஸ் த ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம்? அதுக்கு என்ன, பை ப்ரொவைடிங் த ரிடண்டன்சி இன் த ஃபார்ம் ஆஃப் த பேக்கப் காம்போனன்ட் டு த கிரிட்டிக்கல் காம்போனன்ட் விச் ஷுட் பி கனெக்டட் இன் பேரல். இம்பார்ட்டன்ட் பேரல் என்னன்னா சொல்கிறேன், பேரல் கனெக்ஷனில் வந்து ஒரு ரெடண்டன்ட் காம்போனண்ட்டை இன்ஸ்டால் பண்ணும் ஃபார் ஏ கிரிட்டிக்கல் காம்போனன்ட். கிரிட்டிக்கல் காம்போனன்ட்னா ரொம்ப எசென்ஷியலான காம்போனன்ட், அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான காம்போனண்ட்டுக்கு வந்து ஒரு ரெடண்டன்ட் பேக்கப் எப்போவுமே இருக்கணும். அது மாதிரி இருக்குது. அதுதான் வந்து சிஸ்டம் ரிலேபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. பேரல் கனெக்ஷனுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது வந்து R1 R2 2 காம்போனன்ட் இருக்குது. காம்போனண்டோட ரிலேபிலிட்டி R1, காம்போனண்டோட ரிலேபிலிட்டி R1, காம்போனன்ட் 2ஓட ரிலேபிலிட்டி வந்து R2. இது வந்து சேர்ந்து ஒரு சிஸ்டமாக இருக்குது. இப்போ இது வந்து பேரல் கனெக்ஷன் வரும். எப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெயின் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா, ஆனால் காம்போனன்ட் 1 வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா காம்போனன்ட் 2 வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஏதாவது ஒன்று வந்து கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வேலை செஞ்சால் போதும். இது இல்லாட்டி இது மெயின் ஃபெயில் ஆச்சுன்னா பேக்கப் வேலை செய்யும். பேக்கப் இல்லாட்டி மெயின் வேலை செஞ்சால் பேக்கப் இல்லாட்டி மெயின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று வேலை செய்யணும். அப்போ இதுக்கு ரிலேபிலிட்டி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரிலேபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் when connected in parallel is equal to R1 plus R2 into 1 minus R1. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா பார்த்தோம் R1 plus R2 minus R1 R2. இது ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறான். R1 R2 into 1 minus R1 மெயின் பேக்கப். இதுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கான் 0.95. மெயினோட இது பேக்கப்போட ரிலேபிலிட்டி வந்து 0.9. ரெண்டையும் வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.99, அப்படின்னா 0.995 வருது. இதோட ரிலேபிலிட்டி பார்த்தீங்கன்னா 0.95ஓடையும் அதிகம், 0.9ஓடையும் அதிகம். அப்புறம் ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகுது இந்த when connected in parallel. System reliability increases more than or equal to the reliability of the individual component when connected in parallel சொல்லியாச்சு. நம்பர் ஆஃப் காம்போனன்ட் இன் பேரலல் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரிலேபிலிட்டி ஆஃப் தி சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போனா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய பேக்கப் போட உங்களுக்கு வந்து சிஸ்டம் ரிலேபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. நிறைய காம்போனண்ட்டை நிறைய பேக்கப் போட உங்களுக்கு சிஸ்டம் ரிலேபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ப்ராப்ளம். இந்த காம்போனண்ட் சீரியஸில் இருக்குது.
இதோட ரிலேபிலிட்டி வந்து 0.8, இதோட ரிலேபிலிட்டி 0.7. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் இந்த சிஸ்டத்துக்கோட ரிலேபிலிட்டி மட்டும் 0.56. இது வந்து 0.8. இதோட இந்த சிஸ்டத்தோட ரெண்டு சிஸ்டமும் சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இதை வந்து இதோட ஒட்டுமொத்த ரிலேபிலிட்டி வந்து 0.64. ஈக்குவலண்ட்டாக எடுத்து எழுதணும்னா இங்கே வரும் 0.9. ஃபஸ்ட்டுக்கு இந்த காம்பனண்ட் இருக்குது. இதையும் இப்போ வந்து 0.56 0.64 வந்து பேரலில் இருக்குது. அதனால் வந்து பேரல் ஃபார்முலா 0.56 0.64. அப்புறம் இந்த சிஸ்டமும் இப்போ வந்து பேரலில் இருக்குது. இப்போ வந்து ஈக்குவலண்ட்டாக ரெண்டையும் பேரலாக எடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை ஈக்குவலன்ட் சிஸ்டமாக மாற்றி இப்போ இது மூணையும் கடைசியில் சீரியஸில் இருக்குது. அதே மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் தான் இதுவும். இந்த சிஸ்டம் வந்து பேரலில் இருக்குது. 0.8 பேரலில் இருக்குது. இது பண்ணோம்னா 0.8 + 0.8 - R1 R2 R1 0.64 மண்டே ப்ராடக்ட் பண்ணால் இதுக்கு செப்பரேட் பண்ணோம்னா 0.96 வருது. இதோட ரிலேபிலிட்டி இப்போ 0.96 வந்து இது சீரியஸில் இருக்குது. சீரியஸில் வந்து R1 × R2 0.864 மண்டே ப்ராடக்ட் பண்ணி இப்போது வந்து என்னென்னா பேரலல்லே 3 காம்பனண்ட் இருக்குது. R1 R2 R3 இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் இது வந்து ப்ராபபிலிட்டி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இருக்குது நான் சொல்கிறேன் இதுக்கு என்னென்னப்பா. இப்போ வந்து ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஃபார்முலா வந்து R1 + R2 × R1 - R1. இந்த ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் என்னென்னா R1 + R2 × 1 - R1 + R3 × 1 - R1 × 1 - R2. ஏன் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் வந்து எப்போ ரிலேபிலிட்டிங்கிறது ப்ராபபிலிட்டி இட் வில் ஒர்க் தான். ஓகேவா? இட் வில் ஒர்க் எப்போ வேலை செய்யும்னா இப்போ R1 சொல்கிறேன் என்ன கிடைச்சா R1 மட்டும் வேலை செய்யலாம். அப்போ R2 R3 பாட்டுக்கு கம்முன்னு இருக்கும். அது ஒரு தேவையே கிடையாது. R1 வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஏன்னா பேக்கப் தானே. R2 R3லாம் பேக்கப்பு. இல்லை இது R1 ஃபெயில் ஆயிடுச்சுன்னா R2 வேலை செய்யும். R1 ஃபெயில் ஆகணும் அண்டு R2 வில் ஃபங்க்ஷன். அண்டு வருது. ரெண்டுமே நடக்கணும். இல்லாட்டி தேர்டு சினாரியோ என்னென்னா R1 ஃபெயில் ஆகணும், R2 ஃபெயில் ஆகணும், R3 ஃபங்க்ஷன் ஆகணும். இதான் 3 லைக்லி கண்டிஷன் இந்த சிஸ்டம் வந்து இதாகிறதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. R1 R2 R3 மூணுமே ஃபெயில் ஆனால் சிஸ்டமும் ஃபெயில் ஆயிரும். இப்போ சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 3 கண்டிஷன் என்னென்னா 3 கண்டிஷன் சொல்ல முடியாது, 3 சினாரியோ லைக்லி சினாரியோ என்னென்னா R1 பாட்டுக்கு 7 வேலை செய்யலாம். இல்லை R1 ஃபெயில் ஆச்சுன்னா R1 ஃபெயில் ஆயிரும் அண்டு R2 வில் ஃபங்க்ஷன். இல்லாட்டினா ஆர் மூணில் ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால் ஆர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இப்போ R1 வில் ஃபெயில் அண்டு R2 வில் ஃபெயில் அண்டு R3 வில் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் R1 அண்ட் R2 ஃபெயில் ஆயிரும். அப்புறம் வந்து R3 ஃபங்க்ஷன் ஆகும். R3 வந்து கடைசி பேக்கப்பாக வந்து கை கொடுத்து இந்த ரிலேபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டம் வந்து வந்து ஃபெயில் ஆகாமல் பாதுகாக்கும். இது R1 அண்ட் R2 ஃபெயில் ஆகுறப்ப இது வந்து தேர்டு சினாரியோ. இப்போ பாருங்கள், இப்போ வந்து சினாரியோ 1 R1 ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போனா R1 ஃபங்க்ஷன் ஆகிறதுனா என்ன ப்ராபபிலிட்டி இட் வில் ஃபங்க்ஷன். அதான் ரிலேபிலிட்டின்னு சொன்னோம். அந்த ரிலேபிலிட்டி ஆஃப் R1 எடுத்து போட்டு 80 90 இருக்கலாம், என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். போனோம் R1 பெர்ஃபார்ம் ஆகுது, பிரச்சனை இல்லை. ப்ளஸ் R2 பெர்ஃபார்ம் ஆகுது, ரிலேபிலிட்டி 2 பெர்ஃபார்ம் ஆகுது அண்டு R1 ஃபெயில் ஆகுது. R1 ஃபெயில் ஆகுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி 1 - R1. ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து R1னா ஃபெயில் ஆகுறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன 1 - R1 ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி. அப்படிங்கிறப்ப எப்படி சொல்கிறேன்னா 80% R1 வந்து வேலை செய்யும். 80% இங்கே இருக்குது R1க்கு வந்து வேல்யூவே இருக்குது. R1 வந்து 0.9. அப்போனா 90% வந்து காம்போனண்ட் 1 வந்து வேலை செய்யும். ஆனால் வந்து எத்தனை % வேலை செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா 10% வேலை செய்யாது. அப்போனா அது வந்து 100 - 90 இல்லாட்டி 1 - 0.9 அப்படிங்கிறப்போ 0.1 ஆர் 10% இட் வில் ஃபெயில். அதனால 1 - R1. அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் R1 வில் ஃபெயிலுங்கிறப்ப என்னென்னா 10% இல்லாட்டி 1 - R1. ஓகே, அது வந்து இது இல்லாட்டி ஆர்னு யூஸ் பண்ணியிருக்கேன். R3 இருக்கும், R1 ஃபெயில் ஆயிடுச்சு, R2 ஃபெயில் ஆச்சு. 1 - R1 ப்ராபபிலிட்டி ஆஃப் R1 வில் ஃபெயில் இஸ் ஈக்குவல் டு 1 - R1. ப்ராபபிலிட்டி ஆஃப் R2 வில் ஃபெயிலுங்கிறது என்னன்னா 1 - R2.
இப்போ ரெண்டும் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து R3 வேலை செய்யுது. ப்ராபபிலிட்டி ஆஃப் R3 வில் ஒர்க் இல்லாட்டி ப்ராபபிலிட்டி ஆஃப் R3 வில் நாட் ஃபெயில். அது எப்படி என்னன்னா வெறும் R3 இஸ் ஈக்குவல் டு ரிலையபிலிட்டி ஆஃப் த R3 ஈக்குவல் டு R3 டேரெக்டாக போட்டுருவோம். இப்போ எங்கெங்கெல்லாம் நான் ஆர் சொன்னனோ அங்கெல்லாம் அடிஷனல் சிம்பிள் போடணும். எங்கெங்கெல்லாம் அண்டு சொன்னனோ அங்கே ப்ராடக்ட் இருக்கணும். R2 R1 அண்டுங்கிறப்ப ரெண்டே மல்டிப்ளை. அதே தான் நம்ம இங்கே பார்த்துருப்போம். இப்போ நான் ரிலையபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் வந்து என்னென்னா பேரலல் கனெக்ஷனில் இருக்கப்ப R1 வேலை செய்யலாம், ப்ராபபிலிட்டி R1 வேலை செய்யும். இல்லாட்டினா என்ன ஆர் ஆருங்கன்னா ப்ளஸ்ஸு R2 வில் ஃபங்க்ஷன் அண்ட் R1 வில் ஃபெயில். அண்டு R1 ஃபெயில் ஆகிட்டுருச்சுண்டா R1 ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி 1 - R1 ஃபெயில் ஆயிடுச்சுன்னா R2 ஃபங்க்ஷன் ஆகும். ப்ராபபிலிட்டி ஆஃப் R2 வில் ஃபங்க்ஷன் என்னென்னா வெறும் R2, தட் இஸ் த ரிலையபிலிட்டி. இங்கே வந்து ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட்டு அண்டு. இந்த கான்செப்ட் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இது ப்ராபபிலிட்டியில் வர ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்லாம் வரும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தேவைப்பட்டால் பாருங்கள். எப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டியில் எப்படின்னா ஒரு டப்பா இருக்குது, அதில் க்ரீன் அண்ட் ரெட் பால்ஸ் இருக்குது. இப்போ வந்து 3 பால் ட்ரா பண்ணுறோம். இப்போ வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஒன்லி ஒன் ரெட் பால் ப்ராபபிலிட்டி என்ன 50-50 இருக்குது. இது ஒரு 50 பால் இருக்குது, இது ஒரு 50 பால் இருக்குது. அப்போனா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் வந்து ப்ராபபிலிட்டி தட் ரெட் பால் வந்து எடுக்கிற இந்த லாட்டிலேருந்து ரெட் பால் எடுக்கிற ப்ராபபிலிட்டி என்னென்னா 50%. இப்போ தேர்ட் கான்செப்ட் போவோம். தேர்ட் சம்மு. இப்போ வந்து 3 காம்போனண்ட் வந்து இப்போ பேரலல் இருக்குது. R1 R2 R3 ஒன்றுக்கு ரிலையபிலிட்டி வந்து 0.9. இப்போ வந்து 3 காம்போனண்ட் வந்து பேரலில் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு சிஸ்டம்னு வச்சுப்போம். இப்போ வந்து இந்த ரிலையபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஃபார்முலா என்னன்னா R1 + R2 × 1 - R1 + R3 × 1 - R1 × 1 - R2. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிக்கணும். இது வந்து சிஸ்டம் சொல்லியாச்சு. இந்த சிஸ்டம் எப்போ ஃபங்க்ஷன் பண்ணும்? 3 சினாரியோ இருக்குது. ஒன்று R1 பாட்டுக்கு 7 ஃபங்க்ஷன் பண்ணால் R2வும் R3யும் பக்கம் நம்ம போகவே தேவையில்லை. அது எக்கரை கேட்டு போனால் நம்மளுக்கு அது கவலை கிடையாது. R1 பாட்டுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கட்டும். அது வந்து சினாரியோ 1. அடுத்து சினாரியோ 2 என்னென்னா R1 ஃபெயில் ஆகணும். ஒன்ஸ் R1 ஃபெயில் ஆனால் தான் R2 வந்து ஒர்க்குக்கு வரும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் இப்போ R1 ஃபெயில் ஆயிடுச்சு அண்டு R2 வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து செகண்ட் சினாரியோ. இந்த ரெண்டு செகண்ட் சினாரியோ. தேர்டு சினாரியோ என்னென்னா R1 ஃபெயில் ஆயிடுச்சு, R2 ஃபெயில் ஆயிடுச்சு அண்டு R3 வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இது வந்து தேர்டு சினாரியோ. R1 R2 ஃபெயில் ஆனால் மட்டும்தான் R3 வேலை செய்யும். இப்போ R3 வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ R3 வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ சிஸ்டம் வந்து நார்மலாக வேலை செய்யுது. இதுதான் வந்து என்னென்னா 3 பாசிபிள் சினாரியோ ஃபார் த சிஸ்டம் ஹேஸ் டு ஒர்க். சிஸ்டம் வந்து கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கணும்னா இந்த 3ல் ஏதாவது ஒன்று நடக்கணும். மேபி 4வது R1 ஃபெயில் ஆச்சு, R2 ஃபெயில் ஆச்சு, R3யும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆயிடும். அதுக்கு இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன 3 சினாரியோ ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா சிஸ்டம் வேலை செய்யும். இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 சினாரியோவில் ஏதாவது ஒரு சினாரியோ ஏதாவதுன்னு யூஸ் பண்ணுறேன் ஆர். அப்போ ஏதாவது ஒன்று சிஸ்டம் ரிலையபிலிட்டி இருக்குது. 3 சினாரியோ எது ஒன்று நடந்தாலும் ரிலையபிலிட்டி சிஸ்டம் வந்து வேலை செய்யும். இப்போ வந்து சினாரியோ 1 ஆர் சினாரியோ 2 ஆர் சினாரியோ 3 நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, அதுதான் வந்து ரிலையபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். 3ல் ஏதாவது ஒன்று நடந்தால் போதும் நம்மளுக்கு வந்து சிஸ்டம் வேலை செஞ்சிடும். அப்போனா 3ல் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன நல்லா பார்க்கும். எனி ஒன் இன் சினாரியோ 3 3 சினாரியோவில் எனி ஒன்று நடந்தால் போதும் நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் என்ன நடந்தால் போதும் சிஸ்டம் வந்து வேலை செய்யும்.
அதான் இப்போ மூணு சினாரியில் ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் ஒன் நடக்கிறதுக்கு ப்ராபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்னென்னா ரிலேபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு R1 என்னன்னு சொல்லிட்டேன். ப்ராபபிலிட்டி தட் த R1 வில் பெர்ஃபார்ம், அதோட ப்ராபபிலிட்டி தான் ரிலேபிலிட்டி. இது நடந்துருச்சு. ஆர் சினாரியோ 1 நார்மல் பெர்ஃபார்மன்ஸு R1 பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சாரி, 1 பெர்ஃபார்ம் பண்ணுது, காம்போனன்ட் 1 பெர்ஃபார்ம் பண்ணுது, அதோட ரிலேபிலிட்டி என்னென்னா R1. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி தட் R1 வில் பெர்ஃபார்ம், அதான் R1. ஆருங்கிறது முக்கியம். R1 ஃபெயில் ஆகணும். செகண்ட் சினாரியோ வந்துட்டோம். இப்போ R1 ஃபெயில் ஆகணும். R1 ஃபெயில் ஆகுறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? 1 - R1. என்ன ப்ராபபிலிட்டி நாட் டு ஃபெயில் இஸ் ஈக்குவல் டு 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். இது வந்து ஃபார்முலா தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் R1 வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு R1ஓட ரிலேபிலிட்டி பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட் 1ஓட ரிலேபிலிட்டி பார்த்தீங்கன்னா 90% கொடுத்துருக்கான். இப்போ 90%. அப்போனா 90% ப்ராபபிலிட்டி தட் த காம்போனன்ட் 1 வில் பெர்ஃபார்ம், ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பெர்ஃபார்ம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ஃபெயில்? இது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா மீதி 10%. இப்போ ப்ராபபிலிட்டி அப்போ நான் வந்து 1 - R1 என்ன 10%, இல்லாட்டி 0.1. 0.1ங்கிறது என்னென்னா ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ஃபெயில், R1 அண்ட் R2. செகண்ட் சினாரியோவில் வந்து R2 ஃபங்க்ஷன் ஆகணும். R2 ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? இஸ் நத்திங் பட் த ரிலேபிலிட்டி ஆஃப் த R2. ஏன்னா ரிலேபிலிட்டி இஸ் நத்திங் பட் த ப்ராபபிலிட்டி இட் வில் ஃபங்க்ஷன். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா R2 ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி, காம்போனன்ட் 2 ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேபிலிட்டி ஆஃப் த காம்போனன்ட் 2 தட் இஸ் நத்திங் பட் R2, அதுவும் 0.9 தான். ஓகே, ப்ளஸ்னா ஆர் காம்போனன்ட் 1 ஃபெயில் ஆயிடுச்சு. ப்ராபபிலிட்டி ஆஃப் காம்போனன்ட் 1 வில் ஃபெயில் என்னென்னா 1 - R1. காம்போனன்ட் 2வும் ஃபெயில் ஆயிடுச்சு. த ப்ராபபிலிட்டி ஆஃப் காம்போனன்ட் 2 வில் ஃபெயில் வந்து 1 - R2 அண்டு R3 வில் பெர்ஃபார்மிங். ஆல் 3 வந்து பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதான் காம்போனன்ட் 3 வந்து பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதோட காம்போனன்ட் 3 ஓட ப்ராபபிலிட்டி ஆஃப் வந்து ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பெர்ஃபார்ம் என்ன is nothing but the reliability of the component 3 is R3, that is R3. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அண்டு ஒரு கண்டிஷன் அண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இங்கே. அண்டு 1 - R1 அப்போனா R1 வந்து ஃபெயில் ஆகணும், அண்டு R2வும் ஃபெயில் ஆகணும், அண்டு R3 பெர்ஃபார்ம் ஆகணும். அப்படி எந்தெந்த இடத்துல நான் அண்டு யூஸ் பண்ணுறனோ அதெல்லாம் ப்ராடக்ட். எங்கெல்லாம் R யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் ப்ளஸ். R1 நடக்கலாம், இது சினாரியோ 1 நடக்கலாம், சினாரியோ 2 நடக்கலாம், ஆர் சினாரியோ 3 நடக்கலாம். அப்போனா ஏதாவது ஒன்று தான் நடக்கணும். அப்போனா ஆர் சினாரியோ 1 ஆர் சினாரியோ 2 ஆர் சினாரியோ டி. அப்படி ஆர் போடுறப்ப ப்ளஸ் யூஸ் பண்ணணும். அண்டு 3ல் 2மே நடக்கணும், அப்போ தான் இது நடக்கணும். அண்டு யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம என்னென்னா ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் வந்தாலும் கீழே இப்போ சம் பண்ணிக்கலாம். இது மெயின் கிடையாது, அதே தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ வந்து R1 இப்போ வந்து மெயின் ஓடிட்டுருக்கு. மெயின் காம்போனன்ட் 1 வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அடுத்து காம்போனன்ட் 2 பேக்கப்பில் இருக்குது. இப்போ இதாக பழையது. இப்போ வந்து ஃபஸ்ட் நார்மல் சினாரியோனா R1 ஃபங்க்ஷன் ஆகலாம். இப்போ ரிலேபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் என்னென்னா R1 ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி தட் இஸ் நத்திங் பட் ரிலேபிலிட்டி ஆஃப் த R1 ப்ளஸ் ஆர், இல்லாட்டி அதான் இல்லாட்டிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி R1 ஃபெயில் ஆகலாம், அண்டு R2 வந்து வேலை செய்யுது. இப்போ வந்து R1 ஃபெயில் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? 1 - ரிலேபிலிட்டி ஆஃப் R1 அண்டு R2 இஸ் பெர்ஃபார்மிங். அப்போ நான் வந்து ப்ராபபிலிட்டி தட் R2 வில் பெர்ஃபார்ம் இஸ் நத்திங் பட் த ரிலேபிலிட்டி ஆஃப் R2. இப்போ வந்து R2 ரெண்டு வந்து என்னென்னு அண்டு அண்டு, அதனால் வந்து ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. இது ரெண்டும் ஆர், இது நடக்கணும் இல்லாட்டி இது நடக்கணும். ஆர் இருக்கனால R1 நடக்குது.
இதை தான் வந்து R1 + R2 - R1 R2 நம்ம வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதியிருக்கோம்.